பற்றி எரியும் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கப்பல்களும் யெமனின் களத்திலே ஆரம்பமான தரைவழி தாக்குதல்களும் அடிமை அரபு தலைவர்களுக்கு ஈரான் அவசரமாக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் களத்தினுடைய யதார்த்தமும் அடிமை அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய CIA உளவு பிரிவின் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஈரானும் தெரித்து ஓடும் CIA உளவாளிகளும் அதிகாரிகளும் கண்ணுக்கு கண் என்கின்ற விதத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் தளங்களையும் இலக்கு வைக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகள், நிறுத்தப்படாமல் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்களும், கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் அமெரிக்காவின் உளவு பிரிவும் ஈரான் தற்போதைய யுத்த களத்தில் அதிநவீன புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. 40 நாள் போரின் போது களமிறக்காத பல வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் தற்போது ஈரான் களமிறக்கியுள்ளது. இவை தொடர்பாக ஈரானினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு ஈரான் களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் ராடர் கருவிகள் தொடர்பாகவும் அதிநவீன உபகரணங்கள் தொடர்பாகவும் எந்த விதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. அதாவது களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பெயர்களையோ அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளுடைய பெயர்களையோ ஈரான் வெளிப்படுத்தவில்லை. ஈரானினுடைய புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பான நவீன தொழில்நுட்ப ராடர் கருவிகள் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் அமெரிக்காவுக்கு கிடைக்கப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே ஈரானிய இராணுவத்தினர் மிகவும் ரகசியமாக இந்த தகவல்களை பேணி வருகின்றார்கள். கடந்த வருடம் நடைபெற்ற 12 நாள் போரின் போது ஈரானினுடைய அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டன. ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஈரான் பல பாடங்களை கற்றுக்கொண்டது. இதற்கமைவாகவே 40 நாள் போரில் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஈரான் பாதுகாத்துக் கொண்டது. 40 நாள் போரின் போது ஈரானினுடைய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் அமெரிக்காவினால் அளிக்க முடியாமலும் போனது. இதன் விளைவாகவே 40 நாள் போரின் போது அதிகளவான அமெரிக்க போர் விமானங்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தது. மேலும் இந்த 40 நாள் போரிலும் ஈரான் சில முக்கியமான பாடங்களையும் கற்றுக்கொண்டது. இவ்வாறு கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு அமைவாகவே ஈரான் அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் பல மாற்றங்களையும் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ரகசிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி பல வேலை திட்டங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஈரான் களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த தகவல்களை ஈரானிய இராணுவத்தினர் வெளியிடாமல் இருப்பது மிக முக்கியமான விடயமாகும். கடந்த காலங்களில் ஈரானிய இராணுவத்தினர் குறித்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது கடந்த வருட 12 நாள் போருக்கு முன்பே இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது ஈரானினுடைய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் வெளியிடாமல் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் மாற்றி அமைத்துள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய இது போன்ற திறன்கள் தொடர்பாக முன்னே காணொலிகளில் பல கருத்துக்களையும் செய்திகளையும் தகவல்களையும் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே சிலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை துல்லியமாக மேற்கொள்கின்றது, ஆனால் ஈரானிடம் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லையே, ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் கொண்டிருக்கவில்லையே, வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி போர் விமானங்களை ஈரானினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லையே, அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்வழி தாக்குதல்களை ஈரானினால் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை என கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இன்னும் சிலர் கேலி செய்யும் வகையிலும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருந்தீர்கள். ஈரானிடம் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருப்பதாக கூறுகின்றார்கள். அவ்வாறு இருந்திருந்தால் ஏன் ஈரானினால் இந்த தாக்குதல்களை முறியடிக்க முடியவில்லை என்றும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் அதிகமானோருக்கு இந்த யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மைகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை. வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா கொண்டுள்ளது. ரஷ்யா இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து ரஷ்யாவின் பாதுகாப்புக்காக களமிறக்கியுள்ளது. இருப்பினும் உக்ரைனினுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ரஷ்யாவினால் முழுமையாக சுட்டு வீழ்த்த முடிவதில்லை. கடந்த ஒரு மாதமாக உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ட்ரோன்களை பயன்படுத்தி ஏவுகணைகளை பயன்படுத்தி போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ரஷ்யாவிடம் தான் அதிகளவான S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றது.
இருக்கின்றதே. அப்படியானால் ஏன் ரஷ்யாவினால் உக்ரைனினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் முறியடிக்கவில்லை என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழவில்லையா? ரஷ்யாவினுடைய எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இலக்கு வைத்து உக்ரைன் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை ரஷ்யாவினால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை, சுட்டு வீழ்த்த முடியவில்லை என உங்களுக்கு கேள்விகள் எழவில்லையா? ஒரு நாட்டினுடைய 4 மூலைகளில் அல்லது எல்லை பிரதேசத்திலே ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டால் அனைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் முறியடித்து விட முடியும், அனைத்து போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி விட முடியும் என்று அதிகமானோர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது தொடர்பான அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. உண்மையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு நாட்டினுடைய அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக பாதுகாக்க முடியாது. வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சில எல்லைகள் காணப்படுகின்றன. இந்த எல்லைகளை மீறி வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் இடைமறிப்புகளை மேற்கொள்ளவே முடியாது. அது மட்டுமல்லாமல் புவியினுடைய இயற்கை தன்மையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய செயற்திட்டங்களை பாதிக்கும். அதாவது சமதரை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயங்குவதை போன்று மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயங்காது. இதனால் குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட சிறிய பிரதேசத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியும். இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பரந்துபட்ட பிரதேசங்களை முழுமையாக பாதுகாக்க முடியாது. அவ்வாறு ஒட்டுமொத்த பரந்துபட்ட பிரதேசங்களையும் பாதுகாப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்க வேண்டுமாக இருந்தால் ஆயிரக்கணக்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயிரக்கணக்கான ராடர் கருவிகளையும் களமிறக்க வேண்டி ஏற்படும். S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய ரஷ்யாவினாலேயே ஆயிரக்கணக்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு பிரதேசங்களையும் பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் யதார்த்தத்தில் இது சாத்தியமானது அல்ல. அதே போன்று தான் ஈரானிய களமும். ஈரான் என்பது ஒரு பரந்துபட்ட பிரதேசமாகும். மலைத்தொடர்களினால் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பிரதேசமாகும். எனவே இவ்வாறான பரந்த பிரதேசத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஈரானையும் பாதுகாக்க முடியாது. இதனால் தான் மிக முக்கியமான பிரதேசங்களில் மாத்திரம் ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்குகின்றது. எனவே இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஈரானிய வான்படையினுடைய ஊடக பேச்சாளர் ஷெகராச்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 12 நாள் போரின் போதும் 40 நாள் போரின் போதும் ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்கள் ஒரு கணமேனும் நிறுத்தப்படவில்லை. நாங்கள் எங்களுடைய ஏவுகணைகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து வருகின்றோம். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளையும் குறுந்தூர மற்றும் இடைத்தர தூர ஏவுகணைகளையும் தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து வருகின்றோம். மேலும் எங்களுடைய ஏவுகணை உற்பத்தி களஞ்சிய சாலைகளையும் உற்பத்தி திறன்களையும் அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஏவுகணைகள் உற்பத்தி செய்த பிரதேசத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த தாக்குதலினால் அளிக்கப்பட்ட ஏவுகணை உற்பத்தி தளங்கள் பல வருடங்களுக்கு முன்பே எங்களால் கைவிடப்பட்ட ஏவுகணை உற்பத்தி தளங்களாகும். மேலும் நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பே பாதுகாப்பான பிரதேசங்களை நோக்கி எங்களுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்களை மாற்றி அமைத்து விட்டோம். மேலும் அமெரிக்காவினால் இன்னும் எங்களுடைய ஏவுகணை உற்பத்தி தளங்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 12 நாள் போரின் போதும் 40 நாள் போரின் போதும் தற்போதைய போர்க்களத்தின் போதும் அமெரிக்காவினால் எங்களுடைய ஏவுகணை உற்பத்தி களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவை தொடர்பான உளவு தகவல்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அமெரிக்கா தற்போது உளவு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அதிநவீன கருவிகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்றது. AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டேட்டா சென்டர்களை பயன்படுத்தி இலத்திரனியல் உபகரணங்களின் மூலமாக அனைத்தையும் கண்காணிக்கின்றது. இருப்பினும் அவர்களால் எங்களுடைய ஏவுகணை தொழிற்சாலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திறன்களில் ஒன்றாகும். மேலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமை அரபுகளுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் CIA உளவு பிரிவினுடைய தலைமையகங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அமெரிக்க அதிகாரிகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதாவது இந்த அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய CIA உளவு பிரிவினுடைய தளங்கள் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய தளங்களாகும். உண்மையில் இந்த CIA உளவு பிரிவினுடைய தளங்களும் தலைமையகங்களும் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் வேறு பெயர்களிலேயே இயங்குகின்றன. சில CIA உளவு தளங்கள் மனிதாபிமான நிறுவனங்களாகவும் மனித உரிமை நிறுவனங்களாகவும் அடிமை அரபு நாடுகளுக்குள்ளே இயங்குகின்றன. அதிகளவான CIA உளவாளிகளும் அதிகாரிகளும் குறித்த பிரதேசங்களில் இருந்தே வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரானினுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் CIAவினால் பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. ஈரான் குறித்த CIA தளங்கள் தொடர்பான துல்லியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் முழுமையான உதவிகளை ஈரானுக்கு வழங்கியிருக்கும் என தற்போது அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன.
உண்மையில் இந்த அமெரிக்க அதிகாரிகள் வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர்கள் ஒரு பொழுதும் ஈரானினுடைய திறன்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான். இதற்கு முன்பும் ஈரானினுடைய திறன்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் ரஷ்யாவும் சீனாவும் தான் முழுமையான ஆதரவை ஈரானுக்கு வழங்குவதாகவும் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய உதவியை பெற்றுக்கொண்டே ஈரான் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். தற்போதும் சிஐஏ தளங்களை இலக்க வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பின்னால் ரஷ்யாவும் சீனாவும் தான் உதவி செய்திருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அவர்களினால் ஈரானிடம் இருக்கக்கூடிய திறன்களை ஒப்புக்கொள்வதற்கு முடிவதில்லை. ரஷ்யாவையும் சீனாவையும் போன்று ஈரானிடமும் தனித்துவமான திறன்கள் காணப்படுகின்றன. ஈரான் இஸ்லாமிய வல்லரசு அதனுடைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் செயற்கைக்கோள்களை பயன்படுத்தியும் இன்னும் அதனிடம் இருக்கக்கூடிய நவீன உபகரணங்களை பயன்படுத்தியுமே இந்த துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஆனால் இவற்றை அமெரிக்காவினால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது சர்வதேச ரீதியில் ஈரானுடைய திறன்களை வெளிப்படுத்திவிடும். எனவே ஈரானுடைய திறன்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஈரான் ஒரு பொழுதும் வல்லரசாக முடியாது என்பதனை சர்வதேச ரீதியில் விதைக்க வேண்டும் என்பதற்காகவுமே இவ்வாறான பிரச்சாரங்களை அமெரிக்க அதிகாரிகள் மேற்கொள்கின்றார்கள். அடுத்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல்கள் தொடர்பாக நான் முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாய்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட போவதில்லை. மேலும் சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானிய இராணுவத்தினர் குறித்த நுழைவாயில்களை முழுமையாக சரி செய்து விடுவார்கள். அதே போன்று கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் பெரும்பாலும் பயனற்ற தாக்குதல்களாகவே இருக்கின்றன. 40 நாள் போரின் போது இலக்கு வைக்கப்பட்ட சோதனை சாவடிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்பு தரைப்படங்களையும் இன்னும் பல ரேடர் தளங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே அளிக்கப்பட்ட தரைமட்டமாக்கப்பட்ட பிரதேசங்கள் இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதாவது அவர்கள் பழைய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே தற்போதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். 40 நாள் போரின் போது ஈரானினுடைய பல முக்கியமான பிரதேசங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பல தளங்களை ஈரான் ரகசியமாகவே இடங்களுக்கு மாற்றிவிட்டது. இவை தொடர்பான தகவல்களை அமெரிக்காவினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் 40 நாள் போரின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களையே அமெரிக்கா தற்போதும் மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல்களையே அதிகளவான சர்வதேச ஊடகங்களும் குறிப்பாக இந்திய ஊடகங்களும் மிகப்பெரிய செய்திகளாக வெளியிடுகின்றார்கள். ஈரானினுடைய 10 நகரங்களில் அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் 10 நகரங்களையும் முழுமையாக அமெரிக்கா தரைமட்டமாக்கி விட்டதாகவும் அதிகளவான இந்திய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிடுகின்றன. யுத்தகளம் தொடர்பான எந்தவிதமான அறிவும் இல்லாமல் அமெரிக்க இராணுவத்தினுடைய அறிக்கைகளை மேற்கோள் காட்டி 10 நகரங்களை அமெரிக்கா தரைமட்டமாக்கி விட்டதாக செய்திகளை வெளியிடுகின்றார்கள். ஆனால் இந்த 10 நகரங்களிலும் அமெரிக்கா இதனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்றால் அது பற்றி அவர்கள் பேசுவதில்லை. உதாரணத்திற்கு நேற்றிரவு அமெரிக்கா காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானினுடைய குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என குறித்த காணொலியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த 40 நாள் போரின் போது தரைமட்டமாக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சேதமடைந்த அரஸ்டூ ட்ரோன் ஒன்றை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த காணொலியில் இந்த தாக்குதல் குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே குறித்த வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ட்ரோனும் தளமும் 40 நாள் போரின் போது இலக்கு வைக்கப்பட்ட தளமாகும். மீண்டும் அதே இடத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு அதனை பெருமையாகவும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அதே போன்று ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 ஏவுகணை கொள்கலன்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக காண்பித்திருந்தது. ஆனால் அந்த 4 கொள்கலனிலும் எந்தவிதமான ஏவுகணைகளும் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பே குறித்த ஏவுகணை கொள்கலன்கள் கைவிடப்பட்டிருந்தன. இவ்வாறு கைவிடப்பட்டிருக்கக்கூடிய எதற்கும் உதவாத ஏவுகணை கொள்கலன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு நாங்கள் ஏவுகணை கொள்கலன்களை முழுமையாக அழித்து விட்டோம் என அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்க இராணுவமும் குறித்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தது. மேலும் இதற்கான ஆதாரங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இவ்வாறு தான் ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் தான் தற்போது அமெரிக்கா குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. இராணுவ இலக்குகளை அவர்களால் வெற்றிகரமாக அளிக்க முடியாதன் விளைவாக தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஈராக் மற்றும் ஈரானுக்குள்ளே கடக்கக்கூடிய மிக முக்கியமான நுழைவாயில் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஷலம்சே என்கின்ற எல்லைகளை கடக்கக்கூடிய இடத்தில் அதிகளவான பொதுமக்கள் திரண்டிருந்தார்கள்.
இந்த சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 4 ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஈரானின் கர்மன்ஷா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 நகர கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நகர கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தடவை அமெரிக்காவினால் ஈரானின் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இலக்கு வைக்க முடியவில்லை. ஏனென்றால் ஈரான் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய செயற்பாடுகளையும் மாற்றி அமைத்துவிட்டது. வான் பாதுகாப்பு ஏவுகணை தளங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு பல தந்திரமான ரகசியமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது. இதனால் ஈரானுக்குள்ளே இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் பயனற்ற தாக்குதலாகவே அமைந்துள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான புதிய சமன்பாடுகளை அறிவித்திருந்தார். ஈரானினுடைய பாலங்களை இலக்கு வைத்தும் ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். இவை தொடர்பாக நேற்று வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். கண்ணுக்கு கண் என்பது எங்களுடைய பாதுகாப்பு கொள்கையாகும். எங்களுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் எங்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்களுக்கு பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒவ்வொருவரும் எங்களுடைய இலக்கு பட்டியலில் முழுமையாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஈரானிய காத்தம் லன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் செயற்படுத்தப்பட்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் பாலங்களை இலக்கு வைத்தும் ஏனைய மிக முக்கியமான உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய ஏவுகணைகள் முழுமையாக இவை அனைத்தையும் குறிவைத்து விட்டன. தாக்குதலுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும். இதனை அமெரிக்க எதிரிகளும் அவர்களுடைய நண்பர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என காத்தம் லன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஈரானிய தலைமைகள் அரபு அடிமை தலைமைகளுக்கு செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் பிராந்தியத்திலே மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்றும் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு நீங்கள் தான் அனைத்தையும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மேலும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் எந்தவிதமான வரம்பும் இல்லாமலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இந்த அடிமை அரபுகளுக்கு ஈரானிய தலைமைகள் செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு காக்தீவை கைப்பற்றி இன்னும் பல முக்கியமான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறு அமெரிக்காவிடம் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய அடிமை அரபு தலைவர்களுக்கு ஈரான் இந்த எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளது. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். மேலும் நேற்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முழுமையாக களமிறக்கி விட்டார்கள் என்கின்ற செய்திகளும் வெளியாக இருந்தன. முன்னைய காணொலிகளில் இது தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 2 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். என்செலியா மற்றும் லைலா என்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் கொல்லப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் தற்போது இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதுவும் இந்த எண்ணெய் கப்பல்கள் சாதாரண எண்ணெய் கப்பல்கள் அல்ல. இவை அனைத்தும் சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களாகும். ஒரு சாதாரண எண்ணெய் கப்பலில் 2 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்களையே கொண்டு செல்ல முடியும். ஆனால் இந்த சூப்பர் டேங்கர்களில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பீப்பாய்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெயானது நகர்த்தப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய 2 சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் அடிமை சவுதி அரேபியாவுக்கு பில்லியன் டாலர்களில் நட்டம் ஏற்பட்டிருக்கும். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய அனைத்து சூப்பர் டேங்கர் கப்பல்களும் யன்பு துறைமுகத்திலிருந்து வெளியேறுவதையும் நிறுத்திவிட்டன. அத்தோடு இவ்வாறு யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு யமனினுடைய களத்திலே தரைவழி தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட்டன. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தின் வழியாகவே தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பும் குறித்த பிரதேசத்திலே மோதல்கள் ஏற்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தாலியினுடைய வடக்கு பகுதியினூடாக சவுதி அரேபிய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இதற்கு பதிலடியாக குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினரும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இரு தரப்பினருக்கும் இடையில் உச்ச மோதல்கள் மேற்கொள்ளப்பட்டு
மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று ஏனைய எல்லை பிரதேசங்களிலும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று மாலைக்குள் ஏனைய பிரதேசங்களிலும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே யெமனின் களத்திலே தரைவழி தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. யெமனினுடைய போரானது விரிவடைந்து செல்ல போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.